தக்காளி சட்னி கூட உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காகவும் வரும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு மீடியமாக வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து அது ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே சட்னி வெரைட்டி நம்ம செய்யும்போது சோம்பு போட்டு நம்ம தாளிச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் கொட்டி 2 கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி ரெடி.